ஆரம்ப வாழ்க்கை. தனுஷின் இயற்பெயர் வெங்கடேஷன் பிரபு கஸ்தூரி ராஜா. 1983 ஜூன் 28 சென்னை நகர்ல பிறந்தார். அவருடைய தந்தை இயக்குனர் கஸ்தூரி ராஜா, அண்ணன் இயக்குனர் செல்வராகவன். தனுஷ் முதல் சினிமாவுக்கு வரவே விருப்பமில்லை. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிக்குவதே அவருடைய ஆசையாக இருந்தது. ஆனால் அண்ணன் செல்வராகவனின் ஊக்கத்தால் நடிகராக அறிமுகமானார். முதல் படம் துள்ளுவதே இளமை. 2002 வெளியான துள்ளுவதே இளமை படம் தான் தனுஷின் முதல் திரைப்படமாக இருந்தது. இந்த படத்தின் மிக ஒல்லியான தோற்றம் காரணமாக அவரை பலர் விமர்சித்தனர். இவரெல்லாம் ஹீரோவா என்ற கேள்விக்கு எழுந்தன. ஆனால் அந்த விமர்சனங்களே அவருக்கு மிகப்பெரிய ஊக்கமாக மாறியது. காதல் கொண்டேன் வாழ்க்கையை மாற்றிய படம். 2003 வெளியான காதல் கொண்டேன் திரைப்படம் தனுஷின் வாழ்க்கையை மாற்றியது. மனநிலை பாதிக்கப்பட்ட இளைஞனாக அவர் நடித்த விதம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. இந்த படத்தின் மூலம் தனுஷ் ஒரு திறமையான நடிகர் என்று தமிழ் சினிமா ஏற்றுக்கொண்டது. தொடர்ந்து வெற்றி படங்கள். அதன் பிறகு அவர் நடித்த பல படங்கள் ரசிகர்களின் நல்ல வரவேற்பை பெற்றன. திருடா திருடி, சொல்லான், தேவதையை கண்டேன், புதுப்பேட்டை, திருவிளையாடல் ஆரம்பம், பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, படிக்காதவன் குட்டி, இவற்றில் புதுப்பேட்டை மற்றும் பொல்லாதவன் ஆகிய படங்கள் இன்று வரை ரசிகர்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. ஆடுகள தேசிய விருது. 2011 வெளியான ஆடுகள திரைப்படம் தனுஷின் திரையுலகின் வாழ்க்கையை மிகப்பெரிய மையக்களம். இந்த படத்தில் கருப்பு என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார். அப்பொழுது மிக இளம் வயதில் தேசிய விருது பெற்ற நடிகர்களில் ஒருவராக அவர் திகழ்ந்தார். வைதிஸ் கொலவெறி உலக சாதனை. 2011 வெளியான 3 திரைப்படத்தின் இடம்பெற்ற வைதிஸ் கொலவெறி இந்த பாடல் உலகம் முழுவதும் வைரலானது. தமிழ் தெரியாதவர்கள் கூட இந்த பாடலை ரசித்தார்கள். இந்த பாடல் மூலம் தனுஷ் உலகம் முழுவதும் பிரபலமானார். தொடர்ந்து வெற்றிகள். அதன் பிறகு வந்த பல படங்கள் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். மரியான், வேலையில்லா பட்டதாரி, அநேகன், மாரி, தொடரி, கோடி, பாப்பாண்டி இயக்குனராக அறிமுகமானார். வடசென்னை, அசுரன், பட்டாஸ், கர்ணன், ஜகமே தந்திரம், திருச்சிற்றபலம், நானே வருவேன், வாத்தி, கேப்டன் மிர்லர், ராயன் இயக்கமும் நடித்தார். அசுரன் 2வது தேசிய விருது. 2019 வெளியான அசுரன் திரைப்படம் தனுஷின் நடிப்புக்கு இன்னொரு உச்சமாக மாறியது. இந்த படத்திற்காக அவர் மீண்டும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை வென்றார். ஒரே தலைமுறையில் 2 தேசிய விருதுகளை வென்ற மிக சிறந்த நடிகர்களில் ஒருவராக உயர்ந்தார். ஹிந்தி மற்றும் ஹாலிவுட். தமிழை தாண்டி ஹிந்தியிலும் தனது திறமையை நிரூபித்தார். ஹிந்தியில் நடித்ததன் மூலம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றார். தனுஷின் பல திறமைகள். நடிகர் மட்டுமல்ல, பாடகர், பாடல் ஆசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் என்று பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்துள்ளார். ரசிகர்கள் ஏன் தனுஷை நேசிக்கிறார்கள்? மிக பெரிய உடல் அமைப்பு இல்லாமல் கூட திறமையால் முன்னேற முடியும் என்பதை நிரூபித்தார் தனுஷ். ஒவ்வொருவரும் கதாபாத்திரத்திற்காக தன்னை முழுமையாக மாற்றிக்கொள்வார்கள். காதல், ஆக்ஷன், குடும்பம், கிராமத்து கதாபாத்திரங்கள், காமெடி, உணர்ச்சி பூர்வமான நடிப்பு, எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் இயல்பாக நடிப்பது அவருடைய மிகப்பெரிய பலம். பல விமர்சனங்கள் கடந்து இன்று இந்திய சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவராக திகழ்கிறவர் தனுஷ். ஒரு சாதாரண இளைஞன் தன்னம்பிக்கையினாலும் கடின உழைப்பாலும் உலகம் பாராட்டும் நடிகராக மாறியிருப்பது பலருக்கும் ஒரு மிகப்பெரிய உத்வேகம். தனுஷுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் பல சிறந்த படங்களை கொடுத்து ரசிகர்களை மகிழ்விக்க வாழ்த்துக்கள்.